ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஐஒய் ஆங்க்லெட். ஸோ ஆங்க்லெட்டுங்கிறது பேசிக்கலி கோல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஃபேஷனில் பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் லெக்குக்கு மட்டும் போடுறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கியர் லாக்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நான் 4 பீஸ் எடுத்திருக்கேன். தென் ஜம்ப் ரிங்ஸ் அண்ட் இது வந்து ஹூக், கொக்கி மாதிரி இந்த கேர்ள்ஸுக்குலாம் ஹூக் மாட்டுவாங்களோ அந்த மாதிரி. தென் கட்டர் அண்ட் ப்ளையர். மெயினானது வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் தேவை. நான் எடுத்துருக்கிறது வந்து மைக்ரோ பீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து கியர் வயர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் வந்து நம்ம அந்த ஆங்க்லெட்டை வந்து பீட்ஸை வந்து கோர்ப்போம். ஸோ ஃபஸ்ட் உங்களோட ஆங்கிளில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த் வருதோ, வித் வருதோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சஸ் மட்டும் விட்டுக்கோங்க. எக்ஸாக்டாக கட் பண்ணிடாதீங்க, எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து மைக்ரோ பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இது இருக்கிறதே சின்ன சைஸ் பீட்ஸு, அதை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் பீட்ஸ் பெரிய சைஸில் யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த கியர் வயரில் கியர் லாக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து சின்னதாக இருக்கும், அதை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ப்ளையர் யூஸ் பண்ணி ஒரு எண்ட் ஆஃப் த கியர் வயர் என்ன பண்ணுறேன், அந்த கியர் லாக்குக்குள்ளே வந்து விட போகிறேன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஒரு கியர் லாக் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு 2 to 3 கியர் லாக்ஸ் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் 2, பிகாஸ் அதை வந்து அந்த செக்யூர்டாக இருக்கிறதுக்கு எக்காரணத்துக்கு வந்து அதை அவுந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் கியர் லாக் வச்சு செக்யூர் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அந்த கியர் வயர் வந்து கொஞ்சம் நல்லா உள்ளக்க விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், ப்ளையர் இருக்குல்ல, ப்ளையர் வச்சு அந்த கியர் லாக்கை வந்து செக்யூர் பண்ணிடுங்க. நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த கியர் வயரானது வெளியே வராமல் இருக்கும். ஸோ நல்லா செக்யூர் பண்ணி விட்ருங்க. தென் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதர் சைட்லேருந்து 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உங்களோட ஆங்கிள் லென்த் நான் சொன்னேன்னா அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிச்சிடுங்க. இது போக பார்த்தீங்கன்னா, இது வந்து டோட்டலி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். கஸ்டமைசேஷன் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதிலே குட்டி குட்டி சார்ம்ஸ்லாம் விற்கிறாங்க இப்போது. நீங்கள் அதெல்லாம் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன் பிட்வீனில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக பீட்ஸ் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆட் பண்ணி முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரா வந்து அந்த 2 inch or 1 inch விட்றோம் பார்த்தீங்களா, அந்த கேப் மட்டும் நான் வந்து அப்படியே விட்டுருக்கேன். ஸோ அந்த கேப் பண்ண போகிறோன்னா, இன்னொரு சைடில் கியர் லாக் வந்து எப்படி நம்ம செக்யூர் பண்ணமோ அதே மாதிரி இன்னொரு எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் 2 கியர் லாக் போட்டு இந்த கியர் வயரை வந்து உள்ளுக்குள்ளே விட்டு செக்யூர் பண்ணி வச்சுருவேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக்யூர் பண்ணி முடித்தோடனே இந்த கியர் வயரில் வந்து எக்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸஸ் வந்து என்ன பண்ணிடுங்க, ஒரு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிட்டுருங்க. பிகாஸ் அது வந்து இல்லைன்னா உங்களுக்கு வந்து வியர் பண்ணும்போது உங்களுக்கு குத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ரொசீஜர் பார்த்தாலே வந்து உங்களுக்கு புரியும். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த வயரை வந்து ட்விஸ்ட் பண்ணி இந்த கியர் லாக்குக்குள்ளே விட்டு அந்த எக்ஸஸாக இருக்க பீசஸ் எல்லாத்தையுமே வந்து இழுத்துட்டு ப்ளையர் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிடுவேன். இந்த ஸ்டெப் பண்ணும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப நிறையா கியர் வயர் விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அது அசிங்கமாக இருக்கும். ரொம்ப கம்மியாக விட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஹூக் ஆர் ஜம்பிங் வந்து மாட்ட முடியாது. ஸோ கரெக்டான லெவல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டான லெவல் வந்து நீங்கள் பார்த்து விட்டுக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் விட்டுறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளையர்ஸ் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணியாச்சு. எக்ஸஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கியர் வயர். ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைனா வந்து என்ன பண்ணுங்கள், அந்த பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பீட்ஸோட சென்டருக்குள்ளே அப்படியே வந்து விட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். பெட்டர் வந்து கட் பண்ணுறது ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஹூக் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த செக்யூர் பண்ணுற ஹூக்கு, அதில் வந்து இந்த ஜம்பிங் மாதிரியே தான் சிமிலராக இருக்கும். அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ளையர் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து கியர் வயருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளையரை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி அதர் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஜம்பிங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலி ஆங்க்லெட் ரெடி ஆயிரும். அந்த ஹூக் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன கேப் மாதிரி விட்டுருப்பாங்க. லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்ஸ் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சோடனே அந்த ஹூக்கில் இருக்க கேப்பை வந்து ஃபில் பண்ணி விட்ருங்க. ப்ளையர் வச்சு அமுக்கி விட்ருங்க. இல்லைனா வந்து என்ன ஆகும்னா இந்த கேப் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. நம்ம ஒன்ஸ் அதை அமுக்கி விடாமல் விட்டோம்னா ஈஸியாக வந்து காலிலேருந்து கலந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து ப்ளையர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா செக்யூர் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நமக்கு வந்து டிஐஒய் ஆங்க்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஹவவர் உங்களுக்கு வந்து இது எப்படி வேணுமோ நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் நீங்கள் இதை பண்ணி சேலும் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.